மாலை முரசு இறை நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மைகளை கொடுக்க போகிறாங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிற பற்றி கிரகங்களுடைய அமைவை வைத்து உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். கரெக்டாக இந்த மாதம் பிறக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய வலிமையான கிரகமான நீதி அரசரான சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகியிருக்கிறார். சனி வக்கர பயிற்சி ஆகி 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த சனி பகவானும் சரி, மற்ற கிரகங்களும் சரி, உங்களுக்கு என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்கிறத முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் தெரியும், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எங்களுக்கு புரிஞ்சு போச்சு சார். நீங்கள் எங்களை தான் சொல்ல வரீங்க தெரியும். மேசராசிக்காரங்க நீ சொல்லுவீங்க இல்லையா அப்படின்னு, நம்ம அந்த தைரியம் தன்னம்பிக்கைன்னு போட்ட அடுத்த செகண்டே நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடில் ஃபஸ்ட்டாக நிற்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பல மன அழுத்தத்தில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனை ஓடிக்கிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்குது. இந்த மன அழுத்தம் நேற்று வந்தது இன்றைக்கி வந்ததெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2021 எண்டுலேருந்தே நீங்கள் மன அழுத்தத்தோடு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்ற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை ஒரு நன்மையை கொடுக்க போகுதுன்னா, மன நிறைவை கொடுக்க போகிறது. உங்கள் மனசில் ஒரு அழுத்தம் இருக்குல்ல, என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்கிறோனே புரியல, யாருக்காக வாழ்கிறோனே புரியல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களை போட்டு டிப்ரெஷன் பண்ணிக்கிருக்கு. நீங்கள் யார் யாரெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து விட்டீங்களோ, யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு உதவி செஞ்சீங்களோ, அவர்கள் மூலமாகவே இந்த 4லேருந்து 5 வருடத்துக்குள்ளே பலவிதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. யாருக்கு பிரச்சனைனாலும் ஆளாக உங்களை தான் கூப்பிட்றாங்க. அந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட தான் மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க மேசராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை மட்டும் சரியான முறையில் சிந்திச்சு நீங்கள் சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஸ்டார்டிங் மாதம்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்முடைய மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இப்போ ஒரு 20 நாளாக தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்படி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 9 மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையில் புரட்டி போட்ட காலம் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ தூரம் டிப்ரெஷன். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடினா குத்தம்னு உங்களை குத்தஞ்சொல்லியே குறை கண்டுபிடிச்சே அதில் பேர் வாங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் கடந்த காலங்களில் போயிருக்கும். ஸோ இப்போ அதை விட்டு கொஞ்சம் அப்படியே நீங்கள் கடந்து வரீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே நல்லா வருவீங்க, ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ அதே போல் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கேன் சார், எனக்கான வரன் தேடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னென்னா நாங்கள் பொருத்தம் பார்த்து பார்த்தா அவங்க பொருத்தம் இல்லைன்றாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம், அவங்க பிடிக்கலைங்காங்க, அவங்களுக்கு பிடிக்குங்காங்க, எங்களுக்கு பிடிக்கலை. ஸோ இப்படி எதிர்மறையாகவே ஓடிக்கிருக்கு. திருமண வாழ்க்கைக்குள்ளே போவோமா போக மாட்டோமாங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பதாகிய உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த மாதமாக எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வரன் தேடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வரனை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பீங்க. நீங்கள் மேட்ரிமோனியில் பார்த்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்த பந்தத்தில் சொல்லி பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குங்கிறது உண்மை. தன வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு தனவரவு சூப்பராக இருக்க போகுது. பணம் கொடுத்த காசு இனிமேல் தான் வரப்போகுது. இப்போலாம் மேசராசிக்காரங்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, யாராவது காசு கேட்டால் கொடுத்துறீங்க கடந்த காலங்களில். ஆனால் கொடுத்த காசை கேட்க போனீங்கன்னா நீங்கள் பொல்லாதவன் ஆயிருங்க. சார் என்கிட்ட அழுது அழுது கேட்டான் சார், நான் என்ன பண்ணுவேன்? என்னை உருகி உருகி கேட்டாங்க சார். அண்ணன்னாங்க, தம்பினாங்க, அக்கானாங்க, தங்கச்சினாங்க, நன்மைனாங்க. ஸோ இப்படி உறவுகளை சொல்லி 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 உங்களை ஏமாத்துனது தான் அதிகம். ஸோ நீங்களும் கோவக்காரரு, அப்படியே நேர்மையானவர் அப்படின்னு தெரிஞ்சும் உங்களோட பாசத்தை காட்டினா நீ ஏமாந்துருவீங்கங்க. ஒரு பெரிய கொள்கையோட மேசராசிக்காரங்கள கூட இருக்க அத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு 85% பேர் சுயநலத்துக்காக தான் மேசராசிக்காரங்களை பயன்படுத்திக்கிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுயநலம் இல்லாத நபர்களுடன் உண்மையான நட்பு கிடைக்க போகுது, உண்மையான பாசம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் புதியதாக தொழில் தொடங்கலாமா? தொழில் தொடங்கினா இந்த காலகட்டம் எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதத்தில் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா தொழிலில் அமோக வெற்றி பெறக்கூடிய காலம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி இயக்கக்கூடிய காலம். மனதில் உள்ள போராட்டத்தை தூக்கி வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, நான் ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கிரகமைப்பில் சூப்பராக இருக்குது. அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் வீட்டில் பட்ட கஷ்டமும் சரி, உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல பட்ட கஷ்டமும் சரி, நீங்கள் நம்பினவங்களால பட்ட கஷ்டமும் சொல்லி மாளாது. அவ்வளோ தூரம் மனசளவில் ஒரு டிப்ரெஷன் வந்தீங்க. எவ்வளோ தான் போராடுவோம், போராடடா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி போராடடா இன்னும் போராடடான்னு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய மேசராசி பெண்களுக்கு உங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வு உறுதியாக இந்த வட்டம் கிடைக்கும். அதனால் மேசராசிக்காரங்க எவ்வளோ வலி வேதனைகள் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏய் சிங்கண்டா அப்படின்னு இருந்தாலும் உள்ளே உங்களுக்குள்ள வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யுது. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இணை புரியாத அழுத்தம் இருக்கும், மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். என்னன்னே புரியலையே, ஏன் தெரியலையேங்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கான ஒரு விடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இது மேசராசிக்காரங்களுக்கும் சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி. ஸோ மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ப்ளஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான இந்த மன அழுத்தத்தை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு வழிபாடை என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். சரியா? இது எதுக்காகனா, எத்தனை பேர்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் வழிபாடை டைரெக்டாக சொல்லலை. ஏன்னா நம்ம டைரெக்டாக சொன்னோம்னா எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியாது. ஆனால் கேட்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணுவீங்க, மனசார வீடியோ பார்த்துருக்கீங்க, மனசார செய்வீங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும்ல. அதனால தான் ஸோ எப்போயுமே ஒரு வழிபாடு சொல்கிறோம்னா அது அந்த வழிபாடை மனசார நீங்கள் ஏற்று நீங்கள் வழி நடத்தும் போது வேண்டும் போது உங்களுக்கும் மாற்றம் வரும், எங்களுக்கும் நல்ல மாற்றம் வரும். அப்போ நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது கஷ்டம். அதனால் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, கட்டாயமாக உங்களுக்கான பதில் கிடைக்கும். அப்போ இந்த மாதத்தில் நாங்கள் கவலையப்பட வேண்டாமா, ரொம்ப சூப்பராக இருப்போம்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு சின்ன தடங்கள் கிடையாதா, நாங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமான்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சரியான காலம் இந்த காலம். கிட்டத்தட்ட சனி பகவான் வக்கர பயிற்சியான காலத்தில் நம்ம 100 நாட்கள் சிறப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த 100 நாட்களில் இந்த மாதத்துடைய மொத்த நாட்களும் வருது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த நாட்களை உங்களுக்காக பயன்படுத்தணும். மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடுவதை நிப்பாட்டணும். எங்கேயாவது பிரச்சனை வண்டியை வேட்டியை மறிச்சிக்கிட்டு வேட்டியை அப்படி மடிச்சுக்கிட்டு ஓடுறது, அல்லது தூக்கி சேலையை கட்டி வச்சுட்டு வாடா பார்த்துக்கலான்னு போகிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. போதும். ஓடி ஓடி போய் தான் உங்களை ஓட விட்டு அடிக்கிறாங்க. நீங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுங்க.
வேறு எந்த கவலையும் கிடையாது. எடுக்கிற ஸ்டெப்பில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் ரிஷபராசிலேருந்து துலாம் ராசி என்னம்னா 6ஆம் இடமா வருது. அப்போ ஒரு சுக்கிரன், உங்களுடைய சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இன்னொரு இடத்துல போய் அமர்றாரு. அப்போ இதோடைய சூட்சுமம் என்னென்னா, பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. உண்மையிலேயே ரிஷபராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் யோகம், ஒரு அலுவலகத்தில் இருந்தால் யோகம், ஒரு ஓடாத கடையில் வியாபாரமே இல்லைங்க, கூட்டமே வரமாட்டீங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு கடைக்காரர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க நீங்கள் போய் அந்த கடையில் டீ சாப்பிட்டாலோ அல்லது சாப்பாடு சாப்பிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் இருக்கும். என்னங்கடா அது, நம்ம போனதுனி கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு, நம்ம போன இவ்வளோ கூட்டம் வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிரபஞ்ச சக்தியில் பிறந்தவங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் நன்மை செய்ய மறந்துடுறீங்க. ஸோ இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் உங்களுக்காக உங்களுக்காகன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு நினைக்கிங்கள, அந்த ஒரு விடிவு காலத்தை நம்முடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய ஒரு நீதி அரசராக 9 கிரகங்களில் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்ட நம்முடைய சனீஸ்வர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ குரு பார்வை வக்கரம் பெற்ற சனி பகவான் கிடைக்கிறனால இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு மனதில் உள்ள ஒரு கவலை உங்களை விட்டு போகுது. மனசுக்குள்ளே ஒரு என்னை பொறுத்த ரிஷபராசிக்காரங்கள ஒரு 85% என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு 6லேருந்து 8 மாதமாக யோசிக்கிறீங்க. செய்வோமா, செஞ்சால் பிரச்சனை வருமா, செஞ்சால் வெற்றி பெற்றுருவோமா, இது சரியாக இருக்குமான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குறைஞ்சது நான் சொல்கிறது 6 to 8. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செய்து தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். சரியா? இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் காட்டில் மழை தான். அப்படியே என்ன பண்ணணும்னா 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 10க்கு மேலே என்ன பண்ணுறீங்க, செயல்படுத்த போகிறீங்க. கிட்டத்தட்ட ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டுட்டு போன உறவு, ஏன்டா விட்டுட்டு போனோம், ஏன்டா ரிஷபத்தை விட்டோம் அப்படின்னு மனசார வருத்தப்பட்டு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு புதிய ஒரு நட்பு, புதிய ஒரு காதல், புதிய ஒரு வாழ்க்கை என்று இந்த மாதத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த புதிய நட்பு எப்படி வரும்னா, இவ்வளோ நாட்களாக இருந்த நட்பாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையுடைய உங்கள் கூடவே வந்த நபர்களாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பல பேர் வந்து உங்களுடைய எனர்ஜி பவரை வாங்கிட்டு வேஸ்ட் ஆஃப் பேப்பர் மாதிரி உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. நான் ஏன் இந்த வரக்கூடிய நட்புன்னு சொல்கிறேன்னா, புதிய வரவுன்னு சொல்லிட்டா பல கமெண்ட்ஸ் வருது. இது நல்ல உள்ளங்கள் எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத நபர்கள்லாம் தேவையில்லாத வார்த்தையை கீழே பதிவு போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லவங்களுக்குமே மனசு பாதிக்கப்படுது. அதனால் நட்புன்னே சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன்னா நட்புக்கு தான் கற்பு மாதிரி ஒரு பற்றிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய நட்பு, புதிய அன்பு என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. காதலில் சிக்கி தவிக்கக்கூடிய நம்முடைய 90 கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது அதிகமாக ஏன்டா காதலிச்சோன்னு நினச்சி கொண்டு மனசுக்குள்ளே அழுது கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய 2K கிட்ஸாக கூட இருக்கட்டும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காதலில் உண்மையான காதலா இல்லை நம்மளை சுயநலமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதிகமாக திங்க் பண்ணுறது யாருன்னா அந்த 2K கிட்ஸ் தான். நம்ம பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனசில் உள்ள வழியெல்லாம் நினச்சி பார்த்தா அவ்வளோ பாரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய 2K கிட்ஸ் அல்லது 90 கிட்ஸ் எந்த கிட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் அந்த வட்டம் நிறைவேறிடும். உங்களுடைய காதல் இன்னும் போராடிக்கிட்டே இருந்தும்
உண்மையாக இருக்குன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். அதே இது உங்களை தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தக்கூடிய உறவு உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்போ போதுன்னா என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லிடுங்க. அந்த உறவு மீண்டும் உங்களை உண்மையிலே நேசித்து வந்துச்சுன்னா வெல்கம் பண்ணுங்க. போகுதேன்னு நினச்சி வருத்தப்பட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது, போலியான நபர்களை சுட்டி காட்டி வெளியே அனுப்புது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆணுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய அருமை ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ போய் கோயில்களெல்லாம் சுற்றிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து உண்மையான இல்லற சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து உணர்வுபூர்வமாக வாழ்ந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சார் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்கன்னா, இப்போ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்யுன்யமாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்குது. தேவைக்கு வாழக்கூடிய உறவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உணர்வுபூர்வமாக முன்னாடிலாம் வாழ்ந்தனால 10 குழந்தை 20 குழந்தைலாம் பெற்றெடுத்தாங்க. குறைஞ்ச 12 குழந்தை பெற்றெடுத்தவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒத்த குழந்தை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இந்த காலகட்டம் கணவன் மனைவி புரிந்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, புரிதலுடன் இருந்தீங்கன்னா, கட்டாயமாக இறை அருள் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நம்மளுடைய ரிஷபராசி குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கான்னு வருத்தப்படக்கூடிய நம்முடைய அருமை நேயர்களுடைய இனிமே குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. இப்போ ஒரே விஷயம் பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய ரிஷபராசியில் பிறந்த அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கான ஒரு போட்டின்னு ஒரு களம் இந்த வட்டம் வந்துச்சுன்னா, இந்த மாதம் வந்துச்சுன்னா, எந்த போட்டியாக இருந்தாலும் கலந்துக்கோங்க. அது மாணவ செல்வங்களாக இருக்குங்க, வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், எங்கேனாலும் சரி போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. ரிஷபராசி வெற்றிக்கு உரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. ஸோ நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம், அதேபோல் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதேபோல் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சொன்ன செயல்பாடுகளையும் செயல்படுத்துங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. சரியா? நைட் அன்டைம் சாப்பிட்றது, தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி இப்படின்னு விரைவு சாப்பாடை சாப்பிட்டு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை செய்கிறீங்க. ஸோ இந்த மாதம் அதில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உங்களை நான் மறவேன். என்னடா அது, இந்த பாட்டுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல கற்பனை அப்படின்னாலே அதில் ஃபஸ்ட் இடமாக பிடிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். தூங்கும்போது ஒரு சிந்தனை, தூங்கி எந்திரிச்ச பிறகு ஒரு சிந்தனை, மதியத்துக்கு மேலே ஒரு சிந்தனை, சிந்தனைன்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த சிந்தனையில் சிறப்படையவும் நினைக்கும் போது ஒரு ஓட்டை விழுந்து உங்கள் சிந்தனையை பல பேர் திருடி பெரிய சிறப்பாளராக இருக்காங்க. நிறைய பேச்சாளர்கள் உருவானதே நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுடைய சப்போர்ட்னால தான். மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கனாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கனாலும் சரி, உறுதியாக உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனைகளை யூஸ் பண்ணி தான் பல பேர் பேரும் புகழும் வாங்குகிறாங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா முழுமை அடையக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான கற்பனை ஆற்றல் கொண்ட நம்முடைய மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்கரம் பெறுகிறார். அப்போ இப்போ சனி பகவான் வக்கர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ இந்த சனி பகவானுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு அரவணைப்பு, அன்பு, பாசம், அக்கறை அனைத்தும் யாருக்கு கிடைக்க போகுது, உங்களுக்கு இந்த கிரகம் கொடுக்க போகிறது. ஒரு என்ன சொல்லணும்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, உங்களுடைய மனதளவில் என்னென்ன விஷயங்களில்
பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களோ, அந்த குழப்பத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு, நினச்ச விஷயத்த நினச்ச மாரி சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப உயிரை கொடுத்து வேலை பார்க்குறீங்க. உங்கள் அறிவை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய வலிமையை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தை அதிகமாக உழைக்கிறீங்க. ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க. நீங்களே எப்படின்னா, ஒரு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை கூப்பிட்டு வச்சு, இன்னொரு வேலை பண்ணுப்பா அப்படின்னா, வாமா மின்னல் அப்படிங்கும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த வேகத்தின் தன்மையில் இருக்கக்கூடிய சிந்தனையில் சிறப்படையக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது உண்மை. ஸோ ஆனால் இந்த மாதத்தில் அந்த உண்மையை உடைச்சி போட்டுட்டு, உங்களுக்கான ஒரு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டு கொள்ளாமல், உங்களை யோசிக்காமல் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்த உங்களுடைய மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சிறந்த வேலை பார்க்குறீங்க, சிறப்பாக செய்கிறீங்கன்னு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வந்து அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கும் இது பொருந்தும். தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்குமே பொருந்தும். சரியா? அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணுவீங்க, இடம் விட்டு இடம் மாறி ப்ரொமோஷன் வாங்கி அங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க. இது வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கணும். அதே போல் சொந்த தொழில் இந்த மாதத்தில் தொடங்கலாமா, சொந்த தொழில் தொடங்கினா வெற்றி பெற்றுவோமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக, சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகம் கொடுக்க போகுது. ஏற்கனவே தொழில் வச்சுருக்கோம் சார், ஆனால் தொழிலில் எங்களை மாதிரிலாம் டைம் ஒதுக்க யாராலையும் முடியாது சார். நாங்கள் மிதுன ராசிக்காரங்க எவ்வளவோ நேரம் ஒதுக்கி ஒதுக்கி வேலை பார்க்குறோம். அதாவது காலைல 5 மணிலேருந்து நைட்டு 11, 12 மணி வரையும் நான் கடையில் இருக்கேன், என் கம்பெனியில் இருக்கேன். ஆனால் என்னால் டெவலப் பண்ண முடியாமல் சூழ்ச்சினால் நான் வீழ்ந்து போகிறேன், வேலை ஆட்கள்னால ரொம்ப போராடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வேலையாட்கள் இப்போயே கிடைப்பாங்க. அதே போல் இப்போ இருக்க வேலையாட்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உயர்த்தி விடுவதற்கான வழி பார்ப்பாங்க. உங்களுடைய தொழிலில் இன்னொரு ஸ்டாண்டர்டான நிலை கிடைக்கும். தடுமாற்றமான நிலையிலிருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஸ்டாண்டர்டான நிலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஸோ அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. உங்கள் மேலே சுமத்தின வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே தண்டனை கொடுக்குறாங்க, உங்களை ஒரு அழுத்தம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அழுத்தத்திலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதுவும் நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது சார், நான் என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய கணவருடைய குடும்பத்துக்காகவும் ஓடா தேஞ்சு என்ன பண்ணுறேன், ஓடா 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 ஓடான்னு ஓடிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவோ விசுவாசமாக இருக்கேன், ஆனால் என்ன மட்டும் குறை சொல்கிறாங்களே, இதுக்கான ஒரு சரியான விடை கிடைக்காதா, என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா, எனக்கு மதிப்பு கிடைக்காதான்னு வருத்தப்படக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளுக்கு உறுதியாக சொல்கிறேங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்து கரெக்டாக இருந்து இப்போ கவலைப்படுறீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள யாருன்னாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுப்பீங்க. உங்களுடைய உண்மையான அருமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நம்முடைய மிதுனராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களும் மற்றும் வக்கரம் பெற்ற சனி பகவானும் கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான உண்மை. அதேபோல் நம்முடைய மிதுனராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த தங்க நகை வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நீங்கள் புதுசு வாங்கலாம், இல்லைன்னா நகை கடையில் அடகு வச்சுருந்தீங்கன்னா அந்த அடகு வச்சதை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அற்புதமாக வழங்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கீங்க.
சரியா? 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம். ஸோ நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கான வழிபாடும் கட்டாயமாக என்ன பண்ணுவேன், நான் அனுப்பிவிடுவேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஃபார்வர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கும்போது, நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் மெயினாக புதிதாக கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. யாரையும் நம்பி கடன் வாங்காதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. கடக ராசி அன்பர்களுக்கு கடன் ஓடியாந்தாச்சு. கடகராசிக்காரங்க 8 மாதத்தை எப்படி கடந்தோம் தெரில. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகளை கடந்து நம்மளுடைய கடகராசிக்காரங்க இப்போ வந்திருக்கீங்க. இப்போ இந்த மாதத்துலேருந்து எப்படி இருக்க போகிறீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி சுறுசுறுப்பாக சிறப்பாக இருக்க போகிறீங்கிறது உண்மை. மனசில் எவ்வளோ பெரிய வலியும் வேதனை இருந்தாலும் அதை கடந்து வந்து சூப்பராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ உங்களை வந்து டைரெக்டாக எதிர்த்துனாலும் சரி, இல்லை உங்கள் பின்னாடி இருந்து இன்டைரக்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சியை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் என்ன பண்ண போகிறீங்க, முறியடிக்க போகிறீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனசு அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது, அற்புதமாக கொடுக்குது. அதே போல் கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் கமிஷன் அடிப்படையில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மற்றும் கமிஷன் அடிப்படையில் பண்ணக்கூடிய தொழில்கள் யார் யார் பண்ணுறீங்களோ, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான காலம். அதிகமான லாபத்தையும் அதிகமான நன்மையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனைனா, உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக நிறைய டாமினேஷன் இருக்கும். நீ உண்மையாக வேலை வைப்பீங்க, ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை வைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை சொன்னாலும் செய்கிறீங்க, என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கோவமே பட மாட்டீங்கன்னு நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் இந்த மாதத்தில் உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, உங்களை அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுத்து, கடகராசிக்காரங்களுக்கும் கோவம் வரும்பா, தாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் நம்மளுடைய கடகராசியில் பிறந்த அன்பு நேர்களாகிய உங்களுக்கு யார் யாரெல்லாம் கலைத்துறையில் வெற்றி பெறணும், சின்ன திரையில் வெற்றி பெறணும், பெரிய திரையில் வெற்றி பெறணும், யூடியூப் சேனலில் வெற்றி பெறணும், அதே போல் சமூக வலைதளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, பட்டருன்னு எந்த ஒரு ஃபீல்ட்னாலும் எடுத்துக்கோங்க, நம்முடைய பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி கனி உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான். எப்படி உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அதை சரியாக நீங்கள் என்ன பண்ணீங்க, பாயிண்டாக கேட்ச் பண்ணிங்கன்னா கனியை நீங்கள் பறிக்க தேவையில்ல, கனியை உங்கள் கையில் வந்து நிற்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள், சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக என்ன பண்ணுறாங்க, கோச்சார கிரகங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல் கடகராசி என்பவருடைய முயற்சி ஸ்தானம் இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. பல முயற்சி எடுத்து தடையாகவே இருக்குது சார், கடைசியில் இப்போ முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன், எக்ஸாம் எழுதுகிற விட்டுட்டேன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சியுமே எடுக்கலை, ரொம்ப மனம் வெறுத்து போச்சு அப்படிலாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய முயற்சியை மீண்டும் ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு வெற்றிகரமான பாதையை என்ன பண்ண போகிறீங்க,
உங்களுடைய சன்னதிக்கே நீங்கள் வழிவகுத்து கொடுக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதுபோல் நம்முடைய கடகராசிக்காரர்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் என்னென்னா, கடன் பிரச்சனையில் ரொம்ப போராடிக்கிருக்கீங்க. கடன் உங்களை அப்படியே பிடிச்சி இருக்குது அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து படிப்படியாக குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்குள்ள முடிஞ்ச அளவு கடகராசிக்காரங்க கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையுமே என்ன ஆக போகுது, உங்களுக்கு சரியாகி நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை நம்முடைய கடகராசி என்பர்கள் கிரக ரீதியாக என்ன பண்ண போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம்னு சொல்லுவோம்ல, அந்தஸ்து, உயர்வு எல்லாமே இந்த மாதம் தான் கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களை விட வயது மூத்தவர்களும் சரி, உங்களை விட வயது இளமையானவர்களும் சரி, ஓகேவா? அப்போ வயது மூத்தவர்கள், இளையவர்கள், இந்த 2 நபர்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக உங்களை தான் உங்கள் கூட பிறந்த உறவுகள் பயன்படுத்தியிருப்பாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த கூட பிறந்த உறவுகளாலே நிறைய பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்ம கூட பிறந்துட்டாங்களே, நமக்காக எவ்வளவோ செய்வாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கடகராசி அன்பர்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவீங்க. அதாவது அம்மா எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்குறாங்களோ அது மாதிரி தான் கடகராசிக்காரங்க கூட பிறந்த உறவுகளை பார்த்துக்குருவீங்க. உங்கள் கூட உள்ள நட்பையும் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ வரையும் உங்களை யாருமே அப்படி பார்க்கல. சரியா? இந்த மாதம் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை, நீங்கள் செய்த உதவிகளை புரிந்து கொண்டு தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு உதவி புரிவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கார். ஸோ அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். சரியா? மேலும் உங்களுக்கான வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிக்கனமாக இருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம். தேவையான செலவுக்கு மட்டும் காசை கையில் வச்சுக்கோங்க. ஜிபேயில் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கே போனால் ஸ்கேன் பண்ணுறதுனால தான் உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடுது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவு சிக்கனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபோல் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் பேசாதீங்க. ஸோ நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதுனால உங்களுக்கே வில்லங்கத்தை உண்டு பண்ணிவிட்டு அவங்க காட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வந்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிரமமே இல்லாத சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசின்னு சொல்லாதீங்க சார், சிரமப்படக்கூடிய ராசின்னு சொல்லுங்கள், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போனவிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. உண்மையிலே எனக்கும் புரியுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, சனி பகவான் அவர் பங்குக்கு ஒரு 4 வருட காலமாக நல்லா வச்சு செஞ்சார். இப்போ நம்மளுடைய கேது பகவான் ராசிக்குள்ளே வந்திருந்தே சிம்ம ராசிக்காரங்க நிறைய சிரமப்பட்டுக்கிறீங்க. மனதளவுலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா மிகப்பெரிய யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசியில் ஒரு 5 ராசியில் அற்புதமான ராசி சிம்ம ராசி. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய சிரமப்படுறீங்களே. கடந்த காலங்களில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வச்சுக்கோங்க, ரொம்ப லாங்கில் போக வேண்டாம், நிறையா போகலாம். ஆனால் இருந்தாலும் இந்த 1.5 வருஷமாக நிறைய சிரமப்படுறீங்கள. உங்கள் கூட எத்தனை உறவுகள் இருந்திருக்கு, எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. யாராச்சும் எட்டி பார்த்தாங்களா? யாராவது நான் இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருந்தீங்களா?
யாருக்காவது ஒரு பிரச்சனைனா வண்டி எடுத்து ஓடி போய் நின்னீங்கல்ல, அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், கூட பிறந்த உறவா இருக்கட்டும், அல்லது நட்பா கூட இருக்கட்டும். நீங்க அப்படி என்னைக்கா பாகுபாடு பார்த்தீங்களா? ஜாதி, இனம், மொழி என்ன எல்லாத்தையும் கடந்து போட்டுட்டு, நம்மலாம் ஒண்ணுயா அப்படின்னு ஒரு வார்த்தைக்காண்டி வாழ்ந்தீங்களா இல்லையா? அதுக்காக நிறைய செஞ்சாங்களா இல்லையா? என்ன செஞ்சாங்க? பிரச்சனைய மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனப்போராட்டத்திலிருந்து எப்படா வெளிய வருவோம்? மனப்போராட்டத்திலிருந்து எப்பதான் விலகி வருவோம்னு நினைக்கக்கூடிய நம்ம சிம்ம ராசி என்பவர்களுக்கு, அந்த போராட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி வந்து, நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு. எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் எதிர்மறையான விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு, அதாவது சிறப்பான விஷயங்கள் மட்டும் என்ன பண்ண போறீங்க? சிரமம் இல்லாம செயல்படுத்த போறீங்க. அதேபோல இந்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இப்போ நெறைய விவாதங்கள். நீங்க 5ஆம் நம்பர் சொன்னீங்கன்னா, அவங்க 10ஆம் நம்பர் சொல்லுவாங்க. நீங்க 10ஆம் நம்பர் சொன்னீங்கன்னா, அவங்க 8ஆம் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இப்படி முரண்பாடான கருத்துக்கள். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி முரண்பாடான கருத்துக்கள்ல நெறைய இருக்கு. அதுவும் இந்த நம்முடைய சிம்ம ராசியில பிறந்த பூர நட்சத்திரக்காரங்கலாம் உண்மையிலே சான்ஸே இல்ல. இந்த ஒரு 10 மாசத்த நீங்க கடந்து வந்ததெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க போராடுறீங்கன்னு தெரிஞ்சும், உங்களால ஒரு வெயிட்ட தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சும், ஒரு மிகப்பெரிய ஒரு டன் கணக்குல ஒரு பாரத்த தூக்கி வச்சவங்க தான் உங்க கூட உள்ளவங்க. அது கட்டின கணவனா இருக்கட்டும், அல்லது மனைவியா இருக்கட்டும், அல்லது நட்பா இருக்கட்டும், கூட பிறந்த உறவா கூட இருக்கட்டுமே. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பினவர்கள் மூலமாகவும், கூட இருக்கவங்க மூலமாகவும் தான் நெறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இத விட்டு அப்படியே லைட்டா போன மாசத்துலருந்து வந்துக்கிருக்கீங்க. இந்த வட்டம் கொஞ்சம் கொஞ்சம் லாங்கா வருவீங்க. கவலைப்படாதீங்க. ஓகேவா? கடந்த காலங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஆகப்போது? இந்த மனப்போராட்டத்துலருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகுது. ஆனா எங்களுக்கு சார் அப்படின்னு ஒரு ஒரு நட்சத்திரக்காரன் கேட்கீங்க எனக்கு புரியுது. மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 1/2 மாசமா அப்படியே சக்கைய கரும்பு ஜூஸ வந்து புழிஞ்சு எடுக்கிற மாரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கரும்புட்டருந்து ஜூஸ தனியா எடுத்து சக்கைய தூக்கி வெளிய போடுவோம் பார்த்தீங்களா? யூஸ் பண்ணிட்டு. ஸோ அதே மாரி தான் மக நட்சத்திரக்காரர்கள கிட்டத்தட்ட இந்த 1 1/2 மாசம் எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுக்கிருக்கீங்க. எவ்வளோ விஷயங்கள் அட பாவமே! நம்ம இவ்வளோ நாளா புரியாம இப்படி உதவி பண்ணோமே! நம்ம இப்படியே நம்ம எல்லா இதையும் விட்டு குடுத்தோமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள வச்சு செஞ்சாங்க. அப்ப இந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளிய வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த மன போராட்டத்திலிருந்து வெளிய வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்கு நட்சத்திர ரீதியான வழிபாடு சொல்றேன். அப்ப சிம்ம ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள். அதாவது உத்திர நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம். ஸோ இப்படி லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கடகராசிலேருந்து வச்சு பார்த்தோம்னா, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நமக்கு சரியான வழிபாடு சொல்லலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ உள்ள நம்முடைய Instagram அல்லது YouTube சேனல்ல உங்களுடைய பெயரு, உங்களுடைய நட்சத்திரம், நீங்க எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க. ஸோ கமெண்ட்ஸ் கட்டாயமா குடுங்க. உங்களுக்கான வழிபாட நான் குடுக்குறேன். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் சரியான முறையில பின்பற்றினீங்கன்னா, இந்த மன அழுத்தத்த விட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க வெளிய வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்களுடைய சொந்த தொழில்ல ஒரு வெற்றி உறுதியா உண்டு. தொழில் பண்ணலாமா? வேண்டாமான்னு யோசிச்சுருக்கு அப்படியே ஒரு குழப்பத்தில இருக்கேன் சார். எந்த தொழில் பண்ணாலும் அ குழப்பமாவே இருக்கு. அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இந்த வட்டம் தொழில்ல மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய, நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு கிரக நிலையில சூப்பரா இருக்கு. உங்களை விட வயது குறைந்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய நன்மை அடைய போறீங்க. நான் இருக்கனே, நான் இருக்கேன்க்கா அப்படின்னு உங்களை விட வயது குறைந்த உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்ய போறாங்க. அப்ப இவ்வளவு நாளா சந்தர்ப்பத்துக்காக வாழ்ந்த உறவு எல்லாமே உங்கள விட்டு கடக்க போது. உண்மையான உறவு உங்க கூட இப்ப பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. இப்ப இத அப்படியே பின்பற்றலாமா? நாங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல
எந்த ஒரு பிரச்சனைக்கும் கவலைப்படாமல் இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, மாணவ செல்வங்கள் படிப்பில் மிகப்பெரிய கவனம் செலுத்தணும். படிப்பு ஒரு ஒரு தடவைக்கு 2, 3 தடவை என்ன பண்ணணும், ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதேபோல் பூர்வீக சொத்து விற்க சொல்லி யாராச்சும் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து அவங்க பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களோட இடத்தோட மதிப்பை புரிஞ்சு வச்சுக்கிருப்பாங்க. புரிஞ்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட ரேட்டை கம்மியாக சொல்லி உங்களை எப்படியாச்சும் நைஸ் பண்ணி வாங்கலாம்னு நினைப்பாங்க. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், பூர்வீக சொத்து விற்கிறதா இருந்தால் இந்த காலகட்டங்களில் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கை வைக்க வேண்டாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா, சிம்ம ராசி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிரமப்படாமல் சிறப்பாக வாழக்கூடிய ராசியில் நீங்களும் முதன்மையானவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு கவலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடா சாமி, ஏண்டா சாமி, எதுக்குடா சாமி, வாழுவோமா மாட்டோமா, போராடுற போராட்டத்துக்கு ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம வடிவேல் சார் சொல்லுவார்ல, உள்ளூர்லேயே இருக்கலாமா இல்லை துபாய் போய் எங்கிட்டா போய் வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான், உலகத்திலே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய என் அருமை நண்பர்களான கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய, உங்களுடைய வருத்தங்களை போக்கக்கூடிய, உங்கள் மனசில் உள்ள மிகப்பெரிய பாரத்தை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு சிறப்படையக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. கிட்டத்தட்ட உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக அமர்ந்த நம்முடைய சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கார். இதுக்கு ஈடு இணையாக என்ன பண்ணுறாங்க, மற்ற கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. இந்த திட்டம் தீட்டுறதா இருந்தால் ஒரு புதிய கண்டுபிடிப்புனாலே நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்க நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களும் பார்க்குறீங்க, புது நேயர்களும் பார்க்குறனால நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு விஷயம், ஒரு கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சமூக வலைதளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், அல்லது விஞ்ஞானம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு கண்டுபிடிப்புன்னு ஒரு புதிய விஷயம் ஒரு இடத்துல உருவாகுதுன்னா, அது நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க நீங்கள் இல்லைன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அது நிலைக்கவும் செய்யாது. ஏன்னா நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அது நுண்ணறிவுடன் ரொம்ப 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 டெப்த்தாக யோசித்து அதற்கான ஒரு விடையை கொடுப்பீங்க. சரியான ஒரு சிறப்பான வெற்றியை கொடுப்பீங்க. ஆனால் வெற்றியை கொடுக்குற நீங்கள் பின்னாடி ஓரமாக நிற்பீங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு செயல்படுத்துகிறவங்க முன்னாடி ஜம்முன்னு உட்காந்துருப்பான். ஸோ இதுதான் கிரகத்துடைய விஷயம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீங்களே தான் ராஜா, நீங்களே தான் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான புதிய திட்டங்கள் நீங்கள் உங்களுக்காக தீட்ட போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையுமே சும்மா ஜம்முன்னு அப்படியே என்ன சொன்னால், நான் சிறப்பாக இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு நான் எப்படி சந்தோஷமாக சொல்லணும், அது மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கவலைகள்லாம் கடந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்கிறது கிரகத்தோட எண்ணம். அதனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களை பார்க்குறனால, சனி பகவானை குரு பகவான் பார்க்குறனால திருமணத்துக்காக காத்திருக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. வீடு வீடாக தேடிட்டேன், ஊராக தேடிட்டேன், நாடாக தேடிட்டேன், எனக்கான வாழ்க்கை துணை எங்கய்யா அப்படின்னு கேட்கிங்களே, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரப்போகிறாங்க. கவலையப்படாதீங்க, சிறப்பாக இருக்க போது. பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை. இந்த கன்னிக்கு பெரிய விஷயம் என்னென்னா, தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், என்ன பண்ணுவீங்க, அதை சரியான முறையில் பயன்படுத்துவீங்க. பிடிக்கலைன்னா திரும்பி பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இரு. சாப்பிடாமல் கிடந்தால் பரவாயில்ல, இந்த நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடு அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் என்னென்னா,
தேவைக்கான விஷயங்களுக்கு கரெக்டாக பயன்படுத்துவீங்க. ஆனால் ஒரு பணம் அப்படின்னு ஒரு கையில் கொடுத்து, ஒரு நகையை கையில் கொடுத்து, இதை நீ வச்சுக்கோ, மற்றவனுக்கு துரோகம் பண்ணா செத்தா கூட பண்ண மாட்டேன், துரோகத்துக்கு நான் துணை போகவே மாட்டேன்னு பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாமல் நல்ல குணத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சிறப்பான ராசினா அது கன்னி ராசி தான். 5 ராசிக்கு இது பங்கு உண்டு. அதில் 5ல் ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கன்னி ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாந்தா நான் கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கிட்டே இருப்பேன். வீடியோ அப்புறம் மற்ற ராசிக்கெலாம் பேச முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படக்கூடிய நம்மளுடைய கன்னி ராசி பெற்றோர்கள். கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான அற்புதமான மாற்றங்களை தரப்போகிறாங்க. அதாவது உங்கள் பேரை சொல்லி குழந்தைகளை கூட்டிங்கள, இப்போ குழந்தைங்க பேரை சொல்லி உங்களை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை உங்கள் குழந்தைகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தேவையற்ற நபர்கள், தேவையற்ற செயல்கள், இந்த 2ம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2021 கூடயே வந்துருக்கு. அதை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்களால் அது முடியலை. ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவையில்லாத நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுவாங்க. தேவையற்ற வேலைகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். சரியான வேலையை சரியாக சிந்தித்து சிறப்படையக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் கன்னிராசிக்கு ஒரு ஹைலைட்டாக சொல்கிறோம் தான். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய நட்பு, புதிய வரவு, புதிய உறவு, புதிய சந்தோஷம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. எந்த உறவு வருது, எந்த நட்பு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம். இப்போ நம்ம கன்னிராசிக்காரங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க. இதில் 3 நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. ஒன்று உத்திர நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்த நட்சத்திரம், சந்திர பகவான் நட்சத்திரம். அதே போல் சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் பகவான் நட்சத்திரம். ஸோ இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் யார் யாரெல்லாம் அதிகமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க, யார் யாரெல்லாம் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்களோ கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், எந்த நாடு, வெளிநாடாக இருந்தால் கட்டாயமாக அந்த நாடை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடை நட்சத்திர ரீதியாக தர நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ அற்புதங்கள் நடக்குதே, சூப்பராக இருக்குயா, உண்மையே சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதாச்சும் கொஞ்சம் கிரகங்கள் எங்களை கவனமாக இருக்க சொல்லி சொல்லுதா அப்படின்னு யோசித்தீங்கன்னா, கட்டாயமாக கேது பகவான் 12ஆம் இடத்திலும் நம்முடைய பாசக்கார ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நைட்டு தூங்கும்போது தயவுசெய்து எதையும் யோசிக்காமல் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது, நாளைக்கு சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு தூங்குங்க. அது நடக்கலை, இது நடக்கலை, ஒரு டிஸ்டர்பன்ஸே வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வண்டி வாங்கல கவனமாக ட்ராவல் பண்ணணும். பொதுவாகவே நம்முடைய கன்னிராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மெயினாக கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும், தொழிலில் அதிக கவனம் செலுத்தினா பயப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. சந்தோஷத்துக்கு மட்டும் நிலையான தன்மையை கன்னிராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதி ஆகி குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சனி பகவானுடைய செயல்பாடும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
துலாம் ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, புதிய புதிய செயல்பாடுகளை செயல்படுத்தி, புதிய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி, உங்களுக்கான அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்போகுது. நிறைய துலாம் ராசிக்காரங்க உண்மையிலே கடுமையாக போராடுறீங்க. அதுவும் ஒரு என்ன சொல்கிறதா இருந்தால், ஒரு 3 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 80% துலாம் ராசிக்காரங்க வாழ்கிற வாழ்க்கைக்குரிய அர்த்தமே புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படித்தான் இருக்குது, உங்கள் வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது. அது சில துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் வெளியே இருக்கிறதாண்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு இந்த நெருப்பில் உட்காந்தா எப்படி இருக்கும்? நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கிட்ட நெருப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அனலாக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்த நம்மளுடைய நேர்களாகிய நீங்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு அக்னி குண்டத்தில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன வீட்டில் இருக்கும்போது தான் நிம்மதியாக இருப்போம்னு நினச்சோம், இங்கே வந்தால் நம்மளை படுத்துகிறாங்களே, நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டு வந்த உங்களுடைய வருத்தத்துக்கு ஒரு புரிதலுடன் வாழ்க்கை வேண்டும் என எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு சிரமம் இல்லாத சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. முன்னாடிலாம் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட அப்படி கண்ணால் பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, கற்பூரமாக பற்றிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ நீங்கள் வார்த்தையால் சொல்லியும் பயனும் இல்லை, கண்ணால் பார்த்தா மதிப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமை உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்குன்னா, இன்னுமே அது மாறும். உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு, நல்ல உள்ளத்துக்கு கட்டாயமாக கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கான ஒரு வலிமையை கொடுக்கும். சார், துலாம் ராசிக்காரங்க எங்களை என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க எங்களை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமா? அப்படின்னு சில ராசிக்காரங்க கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நான் எப்போயுமே சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த என்னுடைய அருமை சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட 80% அன்பர்கள் நேர்மையானவங்களாக தான் இருக்காங்க, உண்மையாக தான் இருக்காங்க. மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிருக்காங்க. அவங்களுக்கு இந்த போலியாக நடிக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது. துலாம் ராசிக்கு மற்றவங்களை ஏமாற்றி வாழுங்கிற எண்ணம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த 80% துலாம் ராசி அப்படி தான் இருந்திருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 20% துலாம் ராசிக்காக இருந்திருக்காங்க. எப்படி இருப்பாங்கன்னா, பக்கா செல்ஃபிஷ். தன்னுடைய தேவைக்காக என்னன்னாலும் செய்வாங்க. தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காண்டி என்னன்னாலும் யாரைனாலும் பலிகடா வாக்குவாங்க. நான் அந்த 80% துலாம் ராசிக்காரங்க நல்லவங்கள பற்றி தான் பேசுகிறேன் போல், இந்த 20% துலாம் ராசியை பற்றி நான் பேசவே இல்லை. அவங்கள சாப்டராகவே எடுக்கல. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு இது புரியும். அப்போ இந்த 80% துலாம் ராசி ஆகிய நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுப்பீங்க. மிகப்பெரிய முக்கிய முடிவு எடுப்பீங்க. அந்த முக்கிய முடிவு மூலமாக நிறைய விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். வேறு லெவல் சார், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த மாதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. உங்கள் சுய ஜாதகமும் உறுதியாக வலிமையாக இருந்தால் இது 100% நடக்கும். ஏன்னா கோச்சார கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்போ உங்களை பற்றி சிந்திங்க, உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி நடந்துருங்கிறது உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமை நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சூப்பராக இருக்க போகுது. இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று துலாம் ராசி வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அதாவது சுப நிகழ்ச்சினா, ஒன்று உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம், அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம், இதெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது நீங்கள் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து பல சுப நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிற போகிறீங்க. இத்தனை நாளாக துலாம் ராசிக்காக பார்ட்னர்ஷிப் இல்லாமே நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இனிமேல் அந்த வேலைக்கு இடம் கிடையாது. ஏறு வண்டியில் போவோம், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு உங்கள் பார்ட்னர் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் மூலமாக அவங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. உண்மையிலேயே அவங்க உங்களை இப்போ தான் புரிய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த துலாம் ராசிக்காரங்களை கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாலே துலாம் ராசிக்கும் சந்தோஷம், கூட இருக்கவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் உங்களை புரியது தான்
அவங்க முயற்சி பண்ணவே மாட்டாங்க, மண்டையிலே ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் பிரச்சனை. அவங்க செய்கிற பெரிய தப்பு தெரியாது, நீங்கள் செஞ்ச சின்ன விஷயம் அது கூட மனசார செய்ய மாட்டீங்க. அந்த தப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த புளிய மரத்தை பிடிச்சி தொங்குற மாதிரி தொங்கிட்டு கிடப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் மாற போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே போல் துலாம் ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இல்லை ஒரு 15 வருஷமா அடிப்படை உறுப்பினர் இருந்து இப்போ வரையும் அரசியலில் நேர்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசிக்காரங்க ஒரு பெரிய அந்தஸ்து பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு, துலாம் ராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய டைம், சரியான மதிப்பு கிடைக்கக்கூடிய டைம். இவ்வளோ நாட்களாக உங்களை ஓரங்கட்டின உங்கள் கட்சியில் உள்ள தேவையில்லாத நபர்களுடைய சேட்டை வெளிச்சத்துக்கு வரும். உங்களுடைய உண்மைத்தன்மை வெளியே வந்து உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. கடந்த காலங்களில் உங்கள் அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம், உங்களை படுத்தி எடுத்துருக்கலாம். இந்த வட்டம் அப்படி மாறப்போகுது. அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. எதிர்பாராத தன வரவு நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உறுதியாக கோச்சார கிரகம் கொடுக்க போகுது. சரியா? இவ்வளோ நன்மை இருக்குது. எப்படி? இங்கிட்டு பணம், இங்கிட்டு சந்தோஷம், இங்கிட்டு உயர்வு, இந்த மூன்றும் கலந்த கலவை உங்களுக்கு கிடைக்குது. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. ஒவ்வொன்றையும் பத்திரம், அதை என்ன சொல்கிறோம், ஒவ்வொன்றையும் பத்திரம் மாதிரி பத்திரமாக பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே துலாம் ராசிக்காண்ட சிட்டியே போகிறக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கான பொறுப்பான சிறப்பான டைம். ஸோ இப்போ என்னென்னா, நம்முடைய துலாம் ராசி அன்பர்களில் 3 நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க. சரியா? அதாவது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். அப்போ துலாம் ராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், எந்த நாடு அப்படிங்கிறத போட்டு விடுங்க. வெளிநாட்டுக்காரங்க மட்டும் வெளிநாடுன்னு சொல்லி போடுங்க. சரியா? அப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால என்ன யூஸ்னால், உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு என்ன பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வழிபாடு மூலமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனர்ஜியாக போகிறீங்கிறது கிரக ரீதியான உண்மை. சரி, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும்ல. எல்லாமே சொல்லிட்டு அதை சொல்லாமல் விட்டுறக்கூடாதுல்ல. அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த யோசனைகளை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு பழக்க வழக்கங்களில் விஷயங்களில் கட்டாயமாக என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். அன்டயத்தில் உணவுகள் சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாதுங்கிறது நம்ம கிரகத்துடைய தன்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் துலாம் ராசி துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆகஸ்ட் மாதமாக இருக்கும் என்பது உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்தது எங்கள் குத்தமாக, எல்லாருக்கும் நன்மை பண்ணிவிட்டு எங்களுக்கு நாங்களே ஆப்பு வச்சுக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் ஒரு 4 ராசி இருக்குது. அதில் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்து நீங்கள் ஒருத்தங்க தான். ஆனால் எல்லாருக்கும் நன்மை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ராசியில் நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு, அதுலேயும் நாங்கள் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அருமை விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே புரிஞ்சு உங்களுக்கான ஒரு அற்புதமான திட்டங்கள் தீட்டி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த பொது பலன் அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக மட்டும்தான் சொல்கிறது. உங்களை உசுப்பேற்றி விடணும், உங்களை சும்மா அப்படியே காற்று வாக்கில் ஒரு காதல் மாதிரி சொல்கிற ஆள் நம்ம கிடையாது. மெயினாக எடுத்துக்கோங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு பார்வை அற்புதமாக உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்காரு, ராசியும் பார்க்காரு,
வக்கரம் பெற்ற சனி பகவானையும் பார்க்காரு. இந்த சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி தான், அதாவது இந்த மாதம் பிறக்கிற 4 நாளைக்கு முன்னாடி ஜூலை மாதம் 27ஆம் தேதி தான் அவர் என்ன பண்ணுறாரு, திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன பண்ணுறாரு, வக்கரம் பெற்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனை வீடியோ பேசிக்கிருக்கோம், எத்தனை ஜோதிடர்களோ பேசிக்கிருக்கோம். ஸோ எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடும் நவகிரகத்தில் சுபகிரகமான குருவுடைய செயல்பாடுமே ஒரு பொக்கிஷமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்ற கிரகங்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி, ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி, ராசிக்கு 7க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை கிரகங்களுமே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை, ஒரு என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சி கலந்த கலவையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சரியா? அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சதுனால நீங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணீங்க. ஆனால் அவங்க நடித்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கள. அவங்க அந்த நடிப்பை தெரிஞ்ச பிறகு நீங்கள் துடித்த துடிப்பு ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும். அது தரையில் விழுந்து துள்ளி குதிக்கிற மாதிரி தான் நீங்கள் மனசார துடிச்சிங்கள்ல. அப்போ இந்த துரோகத்துக்கான ஒரு சரியான பாடம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கள. அந்த துரோகிகளுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின உங்கள் உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எக்ஸட்ரா யாருனாலும் இருக்கட்டும், அப்படிப்பட்ட நபர்களுக்கு சரியான பாடம் கொடுத்து உங்களை சங்கடப்படுத்தினவங்களுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை இந்த மாதத்துலேருந்து வாழ போகிறீங்க. உறுதியாக வாழ்வீங்க. உங்கள் மனசில் உள்ள பாரத்தில் அப்படி தூக்கி எரிஞ்சிருங்க. அதாவது சொல்லுவோம்ல, மழை போல் உள்ள உங்களுடைய பாரம் கடுகு போல் மாறக்கூடிய மாறும் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்போடைய ஒரு சூட்சமும். ஸோ ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. எனக்கு என்னப்பா கவலை, என் குரு இருக்கார், என் சனி பகவான் இருக்காருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. சரியா? கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து அந்யுன்யமாக இருந்து அற்புதமான ஒரு பரிமாற்றம் மூலமாக, புரிதல் மூலமாக நீங்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கோயிலாக சுற்றிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஆனால் வாய்ப்பு தள்ளி போயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, புரிதலுடன் 2 பேரும் வாழ போகிறீங்க. உறுதியாக இறை அருள் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ முன்னாடி காலத்திலலாம் பாருங்களேன், நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அவங்களாம் பார்த்துக்கோங்க, குறைஞ்சது 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், 7 குழந்தைகள், 6 குழந்தைகள், 12 குழந்தைகள் பெற்றெடுத்த நம்முடைய சொந்த பந்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்னாச்சு, ஒரே ஒரு குழந்தைக்காக பல பேர் கோயிலாக சுற்றுறாங்க, பல பேர் ஆஸ்பத்திரியாக போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே புரிதல் இல்லாத தன்மை, ஒரு உண்மையான அந்யுன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த கலியுகத்தில் ஏற்படுத்துறதுனால, அதாவது முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ நாம் ஒருவர் நமக்கே ஒருவர், இப்போ நமக்கு எதுக்கு ஒருவர்னு உருவாக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாயையில் போய் சிக்கி தவிக்காமல் உண்மையிலே புரிதல் வேணும், நம்ம பிறந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தம் வேணும்னு புரிதலுடன் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக பிரபஞ்சம் என்ன பண்ண போகுது, உங்களுக்கான இரட்டை குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம்னு எடுத்துக்கலாம். பொன்பொருள் சேர்க்கைக்கு ஆசைப்படாதவங்க, அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்குன்னு எதையும் எடுத்து வைக்காமல் இருக்கிறதெல்லாம் கொடுத்துப்பட்டு இப்போ உங்களுடைய தேவை, உங்களுடைய அங்கீகாரத்தை பெற நீங்கள் கஷ்டப்படுறீங்கள. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொன்பொருள் சேர்க்கை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சேர்க்கையாக, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சேர்க்கையாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அரசாங்கம் சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறேன் சார், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்க, வேலை கிடைச்சிருமா, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறப்போகுது. இவ்வளோ நாட்களாக முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிருக்கவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதத்தில்
உறுதியாக என்ன பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 16ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா மறுபடியும் ஏற்கனவே ஃபில் பண்ணி கொடுத்தீங்க, திரும்பி ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அந்த சார்ந்த விஷயத்துக்கு செயல்படுத்துங்க. ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அது எப்போனாலும் எக்ஸாம் வரட்டும், டோன்ட் ஃபீல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி எடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதுக்கான சூட்சமும் நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, அந்தஸ்துலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. அதேபோல் அம்மா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கிட்ஸ் உண்மையிலேயே காதலில் சிக்கி தவிச்சு சின்ன ஆகிட்டீங்க. உண்மையான காதல்னு உங்களை உண்மை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை காயப்படுத்தக்கூடிய காதல் உங்களை விட்டு கடந்து போயிடும். உண்மையாகவே உங்களை நேசிக்கக்கூடிய காதல் இன்னுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அன்பாக இருக்க போகிறாங்க, பண்பாக இருக்க போகிறாங்க, பாசமாக இருக்க போகிறாங்க. உண்மையான காதல் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாட்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் இந்த வட்டம் உங்களுடைய உண்மை காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை கிரகம் கொடுக்குது. சரியா? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் வைக்க போகிறேன். இந்த பாயிண்ட்ஸை யார் நல்ல கவனமாக கேட்டு கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் விஷாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, கேட்டை நட்சத்திரத்தில் யார் பிறந்தீங்களோ, ஓகேவா? உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதே போல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ எந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்கீங்களோ கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு, இந்த நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் லைஃப்பும் பிரகாசமாக இருக்குங்கிறது கிரக ரீதியான உண்மை. சரி, எல்லாம் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணால் நாங்கள் ரெடி சார் அப்படின்னா ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. மெயினாக பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்த பெரியவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. கோவப்படாமல் பொறுமையாக பேசுங்க. அவங்களே பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க, நிதானமாக போங்க, அவசரப்படாமல் நிதானமாக போங்க. உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. ரகசியம் மீன் நாளைக்கு இதை பண்ண போகிறேன், அடுத்த வாரம் இதை பண்ண போகிறேன், இந்த பிளான் ஐடியா பண்ணிக்கன்னு தயவுசெய்து வெளியே சொல்லாமல் கவனமாக இருந்துட்டால் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி வெற்றி பெறக்கூடிய ஒரு 5 ராசியில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்களும் மிகப்பெரிய முக்கியமானவர். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க தன்னலமற்றவர்கள். தன்னிலை அறியாமல் பிறருடைய செயல்பாடுகளை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், நம்ம கூட இருக்கவங்க என்றைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்தனால தான் 4 பேர் இல்லை 40 பேர் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் 400 பேர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும், உங்களை படுத்தி எடுத்தாலும் நீங்கள் இந்த உதவி செய்கிறத மட்டும் இன்னும் மறக்க மாட்டீங்க. ஓடோடி உதவி செஞ்சு ரொம்ப டயர்டாகக்கூடிய நிலைமை இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த நிலையிலேருந்து கடந்து உங்களுடைய மிகப்பெரிய மன வலிமைன்னு சொல்லுவோம்ல, மன வலிமையை உருவாக்கக்கூடிய தருணம், மன வலிமையை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களை விட்டு கடந்து போகிறாங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய தொலைவில் இருக்கக்கூடிய உங்களை விட்டு கடந்து போன உறவு உங்களை தேடி
உங்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காட்டக்கூடிய ஒரு இனிமையான ஒரு மாதமாக நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. அதாவது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நம்முடைய அர்த்தாஷ்டம சனி பகவானான சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கறனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக நிம்மதியாக இருக்காமல் சந்தோஷம்னா எங்கே, சந்தோஷம் நிலைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்கு உறுதியாக சந்தோஷம் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிலையான தன்மையை கொடுக்க போகுது. ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து வலிமையும் சொல்லலாம், சந்தோஷமும் சொல்லலாம். இந்த ரெண்டும் கலந்த கலவையாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நம்முடைய மூல நட்சத்திரக்காரங்க டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்க. என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி ஒரு 10 மாத காலமாக நிறைய டிப்ரெஷனை சந்தித்த பூராட நட்சத்திரக்காரங்க இப்போ தான் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கீங்க. பூராடம் அப்படின்னு சொல்கிறத விட போராட்டம் சொல்லுங்க சார்னு பல பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. போராட்டம் மட்டும்தான் சார் மிச்சம், உயிர் மட்டும்தான் மிச்சம்னு பூராட நட்சத்திரக்காரங்க பல பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு விடை வேணும்ல, அந்த போராட்டத்துக்கான விடை இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்குது. உங்களுடைய போராட்டத்தை விட்டு வெளியே வர போகிறீங்க, ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, சரியா, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது மன நிம்மதி. மன நிம்மதி தான் அதிகமாக எதிர்பார்க்குற தனுசு ராசிக்காக தான் நான் பார்த்துருக்கேன். சார் மனசில் நிம்மதியே இல்லை சார், என்னன்னே தெரில, ஏதோ ஒரு பாரம் இருக்குது, எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ இன்னும் இல்லைங்கிற பாரம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு கிரகம் கொடுத்தது. ஸோ அதை கடந்து வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சைங்க மாதிரி உங்கள் லைஃபு சூப்பராக இருக்க போகுதுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புரிஞ்சு வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. புரிந்து கொள்ளாத உறவுகளை விட்டு வெளியே வர போகிறீங்க, புரிஞ்ச உறவுடன் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறது கணக்கு. திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்காரங்க யாரேனும் வீடியோ பார்க்கிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. குருவுடைய பார்வை மூலமாக ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் சார், வெளிநாடு போகலாமா, எல்லாமே எடுத்து வச்சாச்சு, விசாலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து எடுத்து வச்சாச்சு, ஆனால் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சார், டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், டேய் நான் ஏன்டா ஒத்து வர மாட்டேன், அதையா சொல்லிட்டு போங்கடா அப்படிம்பாங்களே. அதே மாதிரி தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க. எதுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறத தெரியாமல் யோசிக்கிறீங்களா, அந்த அவாய்ட் பண்ணதுக்கான காரணமும் தெரிஞ்சிடும், இப்போ உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சூட்சமும் நடந்துடும். அதனால் வெளிநாடு யோகங்கள் நம்முடைய தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி எடுத்தால் வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இனிமேல் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருந்தீங்க. பொதுவாகவே தனுசு ராசி தன்னை பெற்றெடுத்த குடும்பத்துக்காக, தான் கூட பிறந்த உறவுகளுக்காகவே அதிக தியாகம் பண்ணிட்டு ஏமாறுவீங்க. உண்மையாக ஆமாங்கிறவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, சரியா. நான் எங்கள் அப்பா அம்மாக்காண்டி சார், என்னுடைய கூட பிறந்த உறவுக்காண்டி சார் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேன் சார், என் மனைவி இப்போ கூட என்னை வைவாங்க சார், என்னுடைய கணவர் இப்போ கூட வைவாங்க சார், ஏம்மா இப்படி பண்ணுறேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு வைவாங்க, ஆனால் என்னால் விட்டு கொடுக்க முடியாது சார், ஆனால் என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நான் ஏமாறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த நிலையிலேருந்து மாறி நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு இனிமேல் உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கோச்சார கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு பொருளாதாரம், மகிழ்ச்சி, வெற்றி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இந்த விஷயங்களை கிரகங்கள் வலிமையாக கொடுக்க ரெடியாக இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்னும் வந்து இந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸோ அவங்க பாவமே அவங்க ஏதாவது உதவி செய்வோன்னு நினச்சி போய் மாட்டாதீங்க. ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இலகுன மனசுக்காரங்க, ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்கன்னு தெரிஞ்சு
உங்கள எந்த இடத்துல ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்கிறத நல்ல நுணுக்கமாக தெரிஞ்சவங்க தான் கிரிமினலாக அவங்கள்ட்ட வேலை வைப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி வாங்க. உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது. உங்களை நம்பி குடும்பம் இருக்குது. சரியா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பிரைட்டான வாழ்க்கை கிரக ரீதியாக உண்டாக போகுது. ஸோ இப்போ நம்முடைய மூல நட்சத்திரக்காரங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க நான் சொன்னேன்ல. அப்போ அந்த கஷ்டத்துக்கான விடை தெரிஞ்சுக்கணுமா? அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிபாடு தெரிஞ்சுக்கணுமா? நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள். ஒன்று மூலம், இன்னொன்று பூராடம், இன்னொன்று நம்ம யார் உத்திராட நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்கிங்க, எந்த நாட்டிலேருந்து பார்க்கிங்க. வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான உங்கள் நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நீங்கள் சூப்பராக இருக்கலாம். சரி, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களே. உண்மையிலே வந்து இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தனுசு ராசி என்பவர்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, புதியதாக கடன் வாங்கக்கூடிய முயற்சியை எடுக்கவே கூடாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையோட ரகசியங்களை வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க. உங்கள் வேலையில் ஏதாவது சின்ன சின்ன அழுத்தங்களை உங்கள் கூட சார்ந்தவங்க கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து விளக்கம் கொடுக்காமல் தப்பிச்சு வந்துடுங்க. ஏன்னா விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை வரும். அதேபோல் உங்களுடைய மாமா உறவு என்று சொல்லக்கூடிய தாய்மாமா உறவிடம் எந்த ஒரு விவாதங்களும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம் பாருங்கள், புரியலைன்னா சரி மாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்து வந்துடுங்க. ஏன்னா புரிய வச்சாலே அதில் ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதிலலாம் கரெக்டாக இருந்துட்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய மாற்றமும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஆரம்பம் நல்லா தான் இருக்குது சார், ஆனால் ஃபினிஷிங்கில் ரொம்ப போராடுறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் மகர ராசி ஒன்று. சார் நீங்கள் எப்போ போராடாமல் இருந்தீங்க சொல்லுங்கள்? உங்கள் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து போராட்டத்தை சந்திக்கிங்க. சின்ன வயசுலேருந்து அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய மகர ராசி அன்பர்கள் போராடி 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 24 வயசில் 36 வயசுடைய அனுபவங்கள் இருக்கும். 36 வயசு வரும்போது 48 வயசு வரக்கூடிய அனுபவங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அனுபவசாலியாக தான் வாழ்கிறீங்க. ஆனால் அனுபவிக்க முடியாமல் நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறீங்க, விட்டு கொடுத்துறீங்க. ஸோ ஆனால் இந்த வட்டம் அந்த வேலைக்கு இடமே கிடையாது. நம்முடைய மகர ராசி என்பவர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குருவோடைய பார்வை சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அவரையுமே சுபகிரகமான குரு பகவான் பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கிடைக்க போகுது. மகராசிக்கு உண்மையிலே ஒரு எனர்ஜி, நல்ல குட் எனர்ஜி அப்படின்னு சொல்லல, குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு உறுதியாக கிடைக்க போகுது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வரப்போகுது. மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. எந்த இடத்துல நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ, யார் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய அழுத்தத்தில் இருக்கீங்களோ, யார் உங்களை முன்னேறவே கூடாது அப்படின்னு பல சதி திட்டம் தீட்டினாங்களோ, அவங்களே எப்படி இப்படியா நீ வந்துட்ட அப்படின்னு உங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரகம் என்ன பண்ண போகுது, உங்களுக்கான பாதைகளை சரியாக வகுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க அப்படியே என்ன சொல்கிறேன்னா, மகர ராசிக்காரன் மகிழ்ச்சியாக இருக்கானா கிட்டத்தட்ட ஒரு பல பேர் வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவான். ஐயோ சந்தோஷமாக இருக்கானே, நம்ம இவனை எப்படி கெடுக்கலாம், நம்ம எப்படி ஒரு டார்ச்சர் பண்ணலான்னு சதி திட்டம் தீட்டுவாங்க. ஸோ அந்த சதி திட்டத்தெலாம் இந்த வட்டம் என்ன ஆக போகுது, முறியடிக்க போகுது. நீங்கள் அப்படி ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை நோக்கி போகக்கூடிய ஒரு சிறந்த மாதம்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள நினச்சிக்கிருக்கீங்களே, நான் தொழிலில் வெற்றி பெறணும், நான் ஒரு பெரிய பதவியில் உட்காரணும்,
நான் நல்லா 4 பேர் பார்க்குற மாதிரி 40 பேர் பார்க்குற மாதிரி ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனில் இருக்கணும். என் வீட்டில் என்னை மதிக்கணும். எனக்கான ஒரு ஒரு சரியான மதிப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய மனசில் உள்ள உன்னதமான ஆசைகள் எல்லாமே குருவோடைய பார்வை மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படியே என்ன பண்ண போகிறீங்க, நிறைவேற்ற போகிறீங்கிறது உண்மை. நினைத்ததை சாதிப்பீங்க. ஓகேவா? நல்ல விஷயங்களை சிறப்பாக, அதாவது இப்போ வரையும் நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை விதமான விஷயங்களையும் சிரமம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்க, சந்திக்க போகிறீங்கிறது உண்மை. எங்கேயோ இருக்கோம், எங்கெங்கேயோ இருக்கோம், என் குடும்பத்தோட சேர முடியல, என் வீட்டோட நான் பேச முடியல, என் வீட்டுக்காரர் கூட பேச முடியல, என்னுடைய வீட்டுக்காரி கூட பேச முடியலன்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமைனா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அற்புதமாக இருக்கும் சார். என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோடய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்லுவீங்க. ஏன்னா கடந்த காலங்களில் புரியலை நிறைய குழப்பங்கள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இந்த வட்டம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றங்களை, நிறைய துரோகங்களை சந்தித்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக, எப்படி கடந்த காலங்களில் செஞ்சவங்கலாம் பாகுபலி படத்தில் நம்ம கட்டப்பா இருக்கார் பார்த்தீங்களா, முதுகுலே குத்துவார். அவர் எது குத்துனாங்கிற கதை வேறு விஷயம், ஆனால் முதுகுலே குத்துனாங்க. ஸோ அப்போ அந்த பாகுபலி எப்படி துடித்தானோ அதை விட 100 மடங்கு தான் மகர ராசிக்காரங்க துடிச்சிருப்பீங்க. உன்னை தாண்டா நம்பினேன், உன்னை தானம்மா நம்பினேன், நீ தானே நல்லவன் நம்பி உன்னுடைய மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வச்சினேன். ஆனால் நீ இறக்கி வச்ச ஒரு பாரத்தை விட எனக்கு 10,000 பாரத்தை வச்சுட்டியே, நான் எவ்வளவும் கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு பாரமே இல்லாத பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ஸ்லோவாக செய்வோம், என்ன செஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இந்த மாதம் வராது. சுறுசுறுப்பாக சூப்பராக செய்வோம். நம்மளால் முடியல, எவனால் முடியும் அப்போ நீங்கள் யோசித்து ரொம்ப ஆக்டிவாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண போகிறீங்க, உருவாக்கக்கூடிய தருணம் சூப்பராக இருக்குது. புதிய புதிய ஆடை ஆபரணங்கள் அப்படிலாம் வாங்கக்கூடிய யோகம். ஏற்கனவே நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா நகையை மீட்கக்கூடிய ஒரு யோகம்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. வேலை வாய்ப்புகள் மகரத்துக்கு தேடி வரும். இவ்வளோ நாளாக வேலை வாய்ப்பை தேடி போயிருப்பீங்க. இந்த மாதம் மகர ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வேலை வாய்ப்புகள் சூப்பராக தேடி வரப்போகுது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ மகரம் உறுதியாக இந்த வட்டம் சிகரம் தொடும் மகரமாக இருக்க போகிறீங்கிறது கணக்கு. ஸோ நம்மளுடைய மகர ராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரமா, திருவோண நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமாங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான அற்புதமான நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். இது என்ன ஒரு 3 மாதத்துக்கு இதை வந்து ரெகுலர் பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். சரியா? உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை விருப்பப்படுறவங்க, ரொம்ப ரொம்ப நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு நேயர்கள் இதை வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிறீங்க, எந்த ஊரில் எந்த நாட்டில் நம்மளுடைய வீடியோ அதிகமாக ரீச் ஆகுது, யார் யாரெல்லாம் சொல்கிறத அப்சர்வ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கரெக்டாக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இந்த மேக்ஸிமம் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறக்கூடிய ஒரு 4 ராசியில் நீங்களும் ஒருவர். தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வாண்டடாக வாக்கு கொடுத்துருவீங்க. ஸோ வார்த்தைகளில் கவனம், யாருக்கும் வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் உறுதிப்படுத்துது. சரியான முறையில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இருந்துட்டிங்கன்னா சிரமப்படாத சிறப்பான ஒரு செயல்பாடு நம்முடைய மகர ராசி என்பர்கள் சிகரம் தொடரக்கூடிய ஒரு யோகம் நம்முடைய ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை.
கும்ப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய போராட்டம். இது செய்யவா, அது செய்யவா, யாரை நம்பி போக, என்னதை நம்பி வாழ, எப்படித்தான் வாழ அப்படிங்கிற குழப்பம் கடந்த 5 வருட காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய கும்பராசி என்பவர்களாகிய உங்களுக்கு குழப்பமே இல்லாத ஒரு சரியான நிலையில் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இப்போ இனிமே இருக்க போகுதுங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்ததுனால அந்த 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி பகவான் மேலே படுறதுனால உறுதியாக நம்முடைய கும்பராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய குழப்பம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எது செஞ்சாலும் கடந்த ஒரு 5 வருட காலமாக பலவிதமான அனுபவ பாடங்களை கற்றுக்கிருக்கீங்க. நீங்கள் நின்னா குத்தம்பாங்க, நீங்கள் எதாவது சொன்னால் குத்தம்பாங்க, நீங்கள் எது செஞ்சாலும் குத்தம்பாங்க. அப்போ நீங்கள் செய்கிறது எது குத்தமாக இருக்கான்னா அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே செயல்படுவீங்க. துரோகம் பண்ணி வாழனா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதில் 4 ராசிகள் உண்டு. அந்த 4 ராசியில் கும்பராசிக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு இவ்வளோ நன்மைகளை நல்லதை செஞ்ச உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கடன் பிரச்சனை மீண்டு வரப்போறீங்க. நிறைய கடன் வாங்கிட்டோம். இனிப்போது இந்த 5 வருடத்தில் கும்பராசிக்காரங்க அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் எதுக்காண்டி கடன் வாங்கினீங்கன்னு தெரிஞ்சால் நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. எதுக்காண்டி கடன் வாங்கணும்? நம்ம கடன் வாங்காமல் தான் நின்றோம். ஒரு 30 வருஷமாக 20 வருஷமாக கடனே வாங்காமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த 5 வருஷத்தில் ஒரு புரட்டி போட்டுருச்சே அப்படிங்கிற கேள்வி பல கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த கடன் பிரச்சனை வெளியே வந்தால் தான் தன்னைத்தானே உணர முடியும், தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செய்ய முடியும்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுடைய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. சார் கல்யாணம் முடிஞ்சு எப்படி கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க, இல்லை பேச்சுவார்த்தை மூலமாக பிரிஞ்சுட்டாங்க, ஸோ இப்போ நான் தனிமையில் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு போன உறவு உங்களுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு உண்மையான உறவு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். உண்மையான வாழ்க்கையை இனிமேல் தான் வாழ போகிறீங்க. மறுமணத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு மறுமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாமல் மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது எதுக்காண்டி மருத்துவ செலவு வருதுன்னு தெரில. என்னை பொறுத்த மெயினாக பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு கந்திஷ்டினால தான் நிறைய பிரச்சனை வரும். இந்த கந்திஷ்டி எப்பெல்லாம் அதிகமாக உங்களை அட்டாக் பண்ணுதோ அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்தில் அதிகமான பிரச்சனைகளை நம்முடைய கும்பராசி என்பவர்கள் சந்திக்கிங்க. ஸோ இப்போ அந்த கந்திஷ்டி உங்களை விட்டு விலக போகுது. நீங்களாக இருக்க போகிறீங்க. ஹெல்த்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகி நல்லா இருக்குது பாஸ், ட்ரீட்மெண்ட் விட்டு வெளியே வந்துட்டேன், ஆப்ரேஷன் சொன்னாங்க, இப்போ வேண்டாம், மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணலான்ட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்முடைய நவகிரகங்களான குரு பகவானும் சனி பகவானும் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. சொந்தமாக வீடு வாங்கணும், தன்னுடைய உழைப்பின் மூலமாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துடைய செயல்பாடை வைத்து வீடா இடமா
காராங்கிறத கிரகம் உறுதி பண்ணும். நடக்கிற தசாபுத்தியை வச்சு இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கிரகங்கள் கொடுக்குது. இவ்வளோ நாட்களாக காதலில் நிறைய சிக்கி தவிச்ச ஒரு 5 ராசியில் நீங்களும் ஒருவர். அப்போ காதலில் பிரச்சனை, காதலியே பிரச்சனை, காதலனே பிரச்சனைன்னு வருத்தப்படக்கூடிய கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டம் காதலில் மகிழ்ச்சி ஏற்படப்படும். உண்மையான காதல் உறுதியாக சேரும். போலியான காதல் உங்களை விட்டு கடந்து போகும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ வருத்தமே பட தேவையில்லை. நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி பெறனால அதை நோக்கி அதிகமாக பயணம் பண்ணுங்கள். நிம்மதியான லைஃப் ஸ்டைல் உருவாக போகுது. சரி, ஓகே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஒன்று அவிட்ட நட்சத்திரம், இன்னொன்று சதய நட்சத்திரம், இன்னொன்று பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நம்முடைய கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்கீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க, வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக வெளிநாடுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. எந்த நாடுங்கிறத கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றத்தை சந்திக்க முடியும், மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியுங்கிறத நான் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக ஷேர் பண்ணும்போது அதை மற்றவன் கேர் பண்ணி என்ன பண்ணுவான், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் கொடுத்துருவான். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். வேறு எந்த பிரச்சனையுமே கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடையாது. மகிழ்ச்சி இருக்க போது, குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்குறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போது, காதலில் வெற்றி பெற போகிறீங்க, பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஸோ தடையில்லாத ஒரு குழப்பமில்லாத மாற்றம் கும்பராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய அற்புதமான மாதம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க, நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அதை விட்டு கடந்து வர போகிறீங்க. ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தே மனக்குழப்பத்துக்கு பஞ்சமே இல்லை. நிறைய மனக்குழப்பம், தொட்டதெல்லாம் பிரச்சனை, யாரெல்லாம் நம்பினீங்களோ அவர்கள் மூலமாகவே பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனக்குழப்பங்களே இல்லாமல் வாழணும், வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்படுற மீனராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனக்குழப்பத்துக்கு ஒரு பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. பொதுவாக மீனத்துக்கு கடலுடைய ஆழத்தை அளக்க முடியுமா? அளக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் மீன ராசிக்காரங்க உங்களுடைய ஆசைகளையும் சரி, உங்களுடைய நல்ல குணத்தையும் யாராலையும் ஒரு என்ன சொல்ல முடியாதுன்னா நிர்ணயம் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆசைகள் இருக்கும், உன்னதமான ஆசைகள் இருக்கும். ஆனால் எந்த ஆசைகளுமே நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தாமல் பிறருடைய ஆசைக்காக நிறைய நேரம் ஒதுக்குவீங்க. ஸோ இப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்க இந்த வட்டம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை உணர்வுபூர்வமாக உள்மனதோடு சந்திக்க போகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இதற்கான யோகங்கள்லாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இதில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை தான் இப்போ நிறைய மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க, மீனராசிக்காரங்க உண்மையிலேயே தன்னுடைய பார்ட்னர்கிட்ட நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, பாசத்தை காட்டுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் கடந்த ஒரு 1.5 வருட காலமாக நீங்கள் உண்மையாக இல்லை, நீங்கள் பாசமாக இல்லை, அக்கறையாக இல்லைன்னு சொல்லி
உங்களே இல்லாமல் ஆக்கக்கூடிய சதிகள் செய்துட்டாங்க உங்கள் பார்ட்னர்ஸ். இது லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். அப்போ மனசார கூட துரோகம் நினைக்காத உங்களை துரோகின்னு துரோகம் செஞ்சவங்க உங்கள் மேலே பழி போட்டிருப்பாங்க. அப்போ வீண் பழினாலேயே நிறைய மன அழுத்தத்தில் உள்ள ஒரு ராசியில் நீங்களும் ஒருவர். ஸோ அந்த நிலையெல்லாம் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு ஃப்ரீ மைண்டாக உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுடன் உண்மையான உன்னதமான உங்கள் மேலே பாசம் காட்டக்கூடிய உறவுகள் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு இப்போ உட்காந்து யோசிப்பாங்க, ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, நம்ம மீனராசிக்காரங்களை ஏமாற்றிருக்கக்கூடாது, அவங்க நமக்காக எவ்வளவோ பண்ணாங்க அப்படின்னு இப்போ தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க சுயமாகவே சிந்திக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுடைய ஒரு உன்னதமான செயல்பாடை இப்போ தான் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ஏற்றுக்கிற போகிறீங்க. ஏன்னா இப்போ வரையும் போலியான செயல்பாடை ஏற்றி ஏமாந்துட்டீங்க. இனிமேல் உன்னதமான செயல்பாடு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேபோல் மீனராசி என்பவர்களுக்கு தலைமை பொறுப்பு இந்த வட்டம் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை நிராகரித்து உனக்கு என்ன தெரியும், இல்லை உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாதவங்க கூட நிறையா கேள்வி கேட்டிருப்பான். ஆனால் இப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய உயர்ந்த குணத்தை, உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஓனராக இருக்கட்டும், அனைவருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சி இந்த வட்டம் என்ன ஆக போகுது, வெற்றி பெறப்போகுது. இவ்வளோ நாட்களாக பல முயற்சி எடுத்து அது பயிற்சியிலே போயிடுச்சு. எவ்வளோ நாள்ரா பயிற்சி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எடுத்து டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சரியான பாதையை நோக்கி நீங்கள் சிந்தனையுடன் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்க போகுது. அதே போல் இந்த 2022 மீனராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, எவ்வளோ போராடினீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மன அழுத்தத்தை சந்திங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். 2 உயிர் பக்கம் சொல்லும்ல பெரிய நோட்டு, அந்த நோட்டு 2 பக்கத்துக்கு எழுதுனா கூட காணாது. அந்தளவுக்கு நிறையா எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இதான் முதல் படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்குறனால, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தில் முழுமையாக பார்க்குறனால உங்களால் முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இந்த மாதத்தில் கிடையாது. மீனராசிக்காரங்களால் எல்லாமே முடியும், எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற முடியுங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களை வீழ்த்த நினச்ச நபர்களுக்கு முன்னாடி எழுந்து நின்று வெற்றி பெற போகிறீங்க. அதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வீடு வாங்கினா வாங்கலாம், காரு வாங்கினாலும் வாங்கலாம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பைக் வாங்கினாலும் வாங்கலாம். இது எதை வாங்கணுங்கிறது உங்கள் சுய ஜாதகம் உறுதி பண்ணும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய மீனராசிக்காரங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் பயணம் செல்வதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம சொன்ன அத்தனை விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது உண்மை. நல்ல விஷயம் எல்லாமே நடக்க போகுது. இப்போ நம்ம மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒன்று புரட்டாதி நட்சத்திரம், இன்னொன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், அதே போல் ரேவதி நட்சத்திரம். ஸோ இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கான அற்புதமான வழிபாடு என்ன பண்ணுறேன், நட்சத்திர ரீதியாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ விருப்பப்படுற நபர்கள், நம்ம வீடியோ பார்க்குற நபர்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடம் வார்த்தைகளில் கவனம். சரியா? அதுபோல் உங்கள் கூட பிறந்த கொஞ்சம் இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரின்னு சொல்லக்கூடிய உறவுகளிடம் கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல கவனம். இதெல்லாம் கவனமாக இருந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சரியாக பயன்படுத்தி சங்கடப்படாமல் மீனராசிக்காரங்க மீண்டு வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உறுதியாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க, சிறப்படைவீங்க, செமையாக இருப்பீங்க.
நேயர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நான் சொன்னதை அப்படியே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால தான் இந்த சந்தோஷத்தை இப்போயே வெளிப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ பார்த்த நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு எனது மனதார நன்றியை கூறிக்கொள்கிறேன். இது பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்களுடைய பொது பலனான வீடியோ. இது உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. இதை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, சில பேர் புரிந்து கொள்ளாமல் கீழே தவறான வார்த்தைகளை கமெண்ட்ஸாக கொடுக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பொது பலன் தான். அப்போ இது உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20% கட்டாயமாக நடந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் சுய ஜாதகம் அதை நடக்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை தான் முழுமையாக நம்பிட்டு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு தான் ஒரு கிரகங்கள் என்ன பண்ணும், ஒரு லாக் பண்ணும். ஸோ நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ முழுமையான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். ஓகே. ஸோ அன்பு நேயர்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி மேலும் மேலும் நம்மளுடைய வீடியோவை நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ, யார் ரொம்ப சந்தோஷம் அடைய நினைக்கிங்களோ, அந்த குடும்பங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பற்ற சந்தோஷம், நீங்கள் அடைஞ்ச மேன்மை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அடையணுங்கிறக்காண்டி இதை கேட்டுக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.